சுயம்பாக வடிவெடுத்தால் சுகமாக வாழ்வு தர தரணிதனில் தவழ்ந்து வந்தால் தாரணை காத்திவிட தாரகை வந்து விட்டால் சுயம்பு வடிவாக நாகாத்தமா வந்து விட்டால் நல்லோருள் வாழ்ந்திடவே. தரணிதனிலே போற்றக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் கணக்கனேந்தல் கிராம பகுதியிலே சுயம்பு அருள்மிகு நாகப்புற்றம்மன் என்று சொல்லக்கூடிய இந்த அம்மனுடைய விழாவானது 7 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனையும் அலகு குத்துதல், பால்குடம் எடுத்தல் மற்றும் பூச்சட்டி எடுத்தல், பிரார்த்தனைகள் இதன் மூலமாக தொடர்ந்து தினந்தோறும் அன்னதானம், பௌர்ணமியில் அன்னதானம், அருள்வாக்கு என்று நாகசித்தர் சுவாமி அவர்கள் இங்கு அருளுரை வழங்கி கொண்டிருப்பது சிறப்பு உரியது. அதோடு கொங்கு மண்டலத்தில் வருகை தந்துள்ள அனைத்து ஆதீன மடாதிபதிகள், சாதுக்கள், பெருமக்கள், ஆண்டோர் சான்றோர் பெருமக்களோடு இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு நிகழ்வு விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு பீடாதிபதி என்ற பட்டத்தை வழங்கியது சிறப்புக்குரியதாகும். தோன்றினால் புகழோடு தோன்றுக தோன்றிலார் இருத்தலே நன்று என்று வள்ளுவன் வாக்கு போல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று எண்ணிய துணிய கர்மம் எண்ணிய பின் எண்ணுவதாங் இழுக்கு என்று ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 1000 தடவை யோசி, ஆனால் செய்துவிட்ட பிற்பாடு யோசிக்காதே என்ற ஒரு தவத்தை தனக்குள்ளே கொண்டு வந்த நாகசித்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொண்டு பக்தர்கள் இனிதே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் சக்தி நாகசக்தி அருள் சக்தி ஜெய் சக்தி மகாசக்தி.